வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி நம்ம திரைப்பட பரிந்துரை தான். நான் நேற்றுக்கு ஒரு ப்ரிவியூ ஷோ பார்த்தேன். ஹபீபி ரொம்ப அற்புதமான படம். ஸோ இது கட்டாயமாக நம்ம பரிந்துரைக்கணும் அப்படின்றதுனால தான் இது நான் பேசுகிறேன். ஸோ இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹபீபி அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மை லவ் அப்படின்னு அர்த்தம் வருது. அதில் என் அன்பு, என் அன்பே அப்படின்ற அர்த்தம் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகள் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கூப்பிடலையான்னு தெரியாது. நம்ம நம்ம வரட்டுமான்னு கேட்கலையான்னு தெரியாது. நம்ம போயிருக்கவே மாட்டோம் அவங்க வீட்டுக்கு. ஆனால் நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். எப்படி இருக்கும் அவங்க வீடு, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க, எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய கற்பனைகள் நமக்கு இருக்கும். ஆனால் அது என்னமோ அவங்களுக்குமே ஒரு தயக்கம் இருக்கும், நமக்குமே கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம போயிருக்கவே மாட்டோம். அது நான் சொல்கிறது நானே என்னுடைய ஸ்கூல் டேஸில் லேட் 70s எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்னால் அந்த மாதிரி கேட்க முடியல. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேனே தவிர, அவங்க வர்றதே ரொம்ப ப்ரொடெக்டடாக வருவாங்க, ப்ரொடெக்டாக போவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டாக வருவாங்க. ஸோ அப்போல்லாம் அது மாதிரி கேட்குறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு படம், இது இஸ்லாமிய ஒரு கதையை, ஒரு இஸ்லாமியருடைய வீட்டில் நடக்கிற விஷயங்கள் இதை காட்டுறாங்க அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது நேச்சுரலாக காட்டணும், ஒரு ஃபேக்காக. இப்போ எல்லா படங்கள்லேயுமே எல்லாருமே ஃபேக்காக தானே காட்டிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃபேக்காக இல்லாமல் நிஜமாக ஒரு லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருந்தால் அது நிஜமாக நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். மற்றபடி எனக்கு ஒரு பெரிய எனக்கு இதை பற்றிலாம், இந்த படத்தை பற்றி நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணதோ கேட்டதோ எதுவுமே இல்லை. அப்படியே தான் போனேன். நான் பிளாங்காக தான் போனேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், ஹபீபின்றதுனால இது ஒரு இஸ்லாமியர் பற்றி ஒரு கதை அப்படின்றது மட்டும்தான் நான் வச்சுட்டு போனேன். ஸோ போய் உட்கார்ந்த உடனேயே உங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு, இது ஒரு வித்தியாசமான கதை தான் அப்படின்னு. வித்தியாசமான கதைன்னா உடனே நான் அவார்ட் படம் அப்படின்லாம் நான் சொல்லலை. இது எல்லாருமே ரசிக்கக்கூடிய ரொம்ப ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வருது. அபுதாஹிர்னு ஒரு குட்டி பையன், அவனுடைய பார்வையில் இருக்குது. அவங்க அப்பா யூசுஃபை, இவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. இப்போ அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்க கைத்தறி போட்டுட்ருக்காங்க வீட்டில். கைத்தறி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு பெயின் வருது. ஒரு குழந்தை பிறக்குது, இன்னொரு பெண் குழந்தை பிறக்குது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த பையன் பார்த்துட்டே இருக்கான். ஸோ இந்த பையனுடைய ஒரு சித்தப்பா இருக்கார். ஸோ சித்தப்பாவுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. சித்தப்பா கல்யாணம் பண்ணி சித்தி வராங்க. சித்தி வந்த உடனே தான் இவர் என்ன பண்ணுறாரு, சித்தப்பா, இது வருமானம் ரொம்ப இல்லை இதில், அதனால் நம்ம வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு. அந்த காலகட்டங்களில் பெண்கள் இது இஸ்லாமியர் வீடுன்னு கிடையாது. எல்லா வீட்லேயுமே அந்த ஒரு சின்ன ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இப்போ மாதிரி தொட்டு பேசுகிறதோ இல்லை ஹக் பண்ணுறதோ கை கொடுக்குறதோ அதெல்லாம் அப்போல்லாம் இல்லை. ஸோ இது மாதிரி ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, ஒய்ஃபை பார்க்குறாரு. அவரால் ஒன்றுமே ஒய்ஃப்கிட்ட அந்த மாதிரி பேச முடியல, அவங்களுக்கும் பேசணுன்னு இருக்கான பேச முடியல. ரொம்ப சின்ன சின்ன மெல்லிய உணர்வுகள் ரொம்ப அழகாக வந்திருக்குது. ஸோ அவரால் அந்த அம்மா கிட்ட பாய் போயிட்டு வரேன்னு கூட சொல்ல முடியாது. அந்த குழந்தைய அபுதாஹிருக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவங்கள பார்ப்பார். அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவர் போகிறாரு, அவர் போய் சம்பாதிக்கிறாரு. அவர் சம்பாரித்து பணம் நிறைய சேர்ந்த உடனே நீங்கள் ஏன் இன்னும் கஷ்டப்படுறீங்கன்னு அண்ணனை கேட்குறாங்க. ஸோ அண்ணன் யூசுஃப் கைத்தறி போட்டுட்ருக்காரு. இன்னும் அதை போய் விற்றுட்டு வர்றாரு. அதெல்லாம் ஏன் போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. பட் ஆனால் இவங்க தம்பி இவ்வளோ கஷ்டப்படணுமா நீங்கள், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தறியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு யூசுஃப் முதல்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல அண்ணன், ஒரு நல்ல அப்பா, அப்படி ஒரு நல்ல மனிதர் அப்படி தான் போயிட்டு இருந்தது. எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னும்போது தான் சட்டுன்னு ஞாபகம் ஆமாம் டைட்டிலில் கஸ்தூரி ராஜான்னு வந்தது அப்படின்னு. கஸ்தூரி ராஜா தான் பண்ணுறாரு யூசுஃப். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருந்தார். டைரக்டர் தான், அதனால் நிச்சயமாக நடிப்பார் தான் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் தனுஷுக்கு அப்பா நான் அப்படின்றத இன்றைக்கி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு.
மாறிட்டார். அப்படியே அவர் ஒரு ஒரு இஸ்லாமிய ஒரு மூத்த ஒரு அண்ணன் மாதிரியே மாறிட்டார். அவர் ரொம்ப அழகாக நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அவருடைய தம்பி ஃபாரின் போகிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு எல்லாம். இந்த பெண் வந்து இந்த சித்தி அபுதாஹிருடைய சித்தி வந்து அந்த சித்தப்பா கிட்ட பேசுகிறதுக்கு அப்போ வந்து ஒன்றும் வசதி கிடையாது. லெட்டர் இல்லைன்னா கேசட். ஸோ கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க, அவரும் கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஹியூமர் கலந்த வருத்தம் மாதிரி தான். அப்படியே நாட்கள் போகுதுன்னு காட்டுறாங்க. அவங்க வந்து அவ்வளோ கேசட் சேர்ந்துருக்குது அந்த அம்மா கையில். கேசட்லேயே தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஸோ ஆனால் இங்கே வீடு வந்து அப்படியே வீட்டை வந்து இடித்து பெருசாக கட்டுறாங்க. ஸோ அபுதாஹிரும் அப்படியே மாறிட்டே வர்றாரு. 10th +2ன்னு வர்றாரு. ஸோ அபுதாஹிருக்கு என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து கூட ஒரு படிக்கிற பெண், கூடன்னா இவங்க தனி கிளாஸ் அவங்க தனி கிளாஸ், அந்த ஒரு பெண்ணை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கும் இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை எப்படியோ முயற்சி பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் பேசவே முடியல. ஆனால் 2 பேருக்குமே விருப்பம் இருக்குன்றது தெரியுது. அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அபுதாஹிர் வந்து, அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, நீ வந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்தேன்னா கூட பரவாயில்ல, அதை வச்சுக்கிட்டு நீ போய் பெண் கேட்கலாம், நீ எப்படிடா கேட்ப இப்போ அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் அந்த பொண்ணுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்டாக தெரியணுன்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, மேலே வா அப்படின்னு கை காட்டுது. மேலே வந்து பேசலாம், மேலே வான்னு கை காட்டுது. சரின்னு இவரும் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கத்து வீட்டு வழியாக போய் அந்த மொட்டை மாடிக்கு போகிறாரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துறாங்க, யாராதுன்னு தொத்திட்டு வராங்க. இந்த பொண்ணுடைய வீட்டில் போய் ஒழிகிறாரு இவர். ஒழியும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுடைய அம்மா வந்து, யார் அது மேலே, என்ன சத்தம் அங்கே, எங்கே வா கீழே வா, என்ன பண்ணுற நீ அங்கேன்னு அவங்க மேலே வர ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி அந்த பொண்ணும் பயந்துடுது. அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், அபுதாஹிர் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியில் ஓடிடுறான். ஓடுறான் எல்லாம் சேர்ந்து பிடிச்சி அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிடுறது தான் இன்டர்வல். அதோடு முடிஞ்சிடுது. அந்த இன்டர்வல் முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. வெளிநாட்டில் போய் இவர் அபுதாஹிரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போது அந்த பொண்ணை திருப்பியும் அந்த பொண்ணை போய் பார்ப்பாரா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலையா, அதை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா, இல்லை வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா, இதெல்லாம் வந்து நான் சொல்லலை. இதெல்லாம் கதையில் போகுது, அதனால் நான் சொல்லலை. இதை சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும், அதனால் நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ஆனால் இதில் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, ஒரு இஸ்லாமியருடைய வாழ்க்கை, அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி, அவங்க கல்ச்சர் என்னது, அவங்க எப்படி வாழறாங்க, நீங்கள் ரொம்ப பார்க்கும்பொழுது பார்த்தா எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. பொதுவாக இந்துக்களுக்கெல்லாம் என்ன பழக்கம் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி அப்பா அம்மா தானே, அதெல்லாம் எல்லாமே எல்லாருக்கும் எமோஷன்றது எல்லாருக்குமே ஒன்று தானே. அது ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே மீரா கதிரவன் டைரக்டர் பற்றி நான் சொல்லணும்னு சொன்னேன். இந்த வந்து ஒரு இஸ்லாமியர் கதைன்னா அப்படியே வெறும் டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணிட்டு போகல. அவர் ஒரு நல்ல கதையை எடுத்துகிட்டு, ஒரு நல்ல ஒரு அழகான மெல்லிய ஒரு காதல் கதையை எடுத்துக்கிட்டு, அது கூட வந்து எல்லாத்தையும் சுற்றியே கொண்டு வர்றாரு. 80s எப்படி இருந்தது, 90s 2000 எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு சின்ன சேஞ்சை வந்து அழகாக காட்டிட்டு வர்றாரு. அதாவது பார்த்திங்கன்னா, வீடுகள்லாம் வந்து அந்த தறி போடுற வீடு, அந்த மாதிரி ஒரு பழமையான வீடுகளாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகுது, இவங்க கொஞ்சம் எக்கனாமிக்கலி நல்லான உடனே அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சரி பண்ணுறாங்க. அப்புறம் வீடையே இடித்து கட்டி பெரிய பெரிய மாடி வீடுகளாக வர ஆரம்பிச்சிடுதுங்க. அந்த மாதிரி சரௌண்டிங்கில் அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. பெண்கள்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து பேசவே மாட்டாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க, உள்ளே இருப்பாங்க. அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஆண்களுக்கு ஈக்குவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க, வெளியிலலாம் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. நிறைய எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு காலேஜ்கெல்லாம் போய் படிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்றதும் வந்துடுது. எல்லாருமே நிறைய பேர் வந்து வெளிநாட்டுகளுக்கு போய் வெளிநாட்டில் வேலை செய்யும் பொழுது இவங்களுடைய நிலைமை எப்படி, ஒரு ஆண் பெண் வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி அவங்க டச்சில் இருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த டிரான்சிஷன் கூட நல்லா இருந்தது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு லெட்டரு, அப்புறம் கேசட்ஸு, அப்புறம் வீடியோ காலே வந்துடுது. வீடியோ கால்லையே பேசுகிற மாதிரி வருது. அந்த மாதிரி அதெல்லாமும் ஒரு சேஞ்சு. செல்ஃபோன் வந்த பிறகு ஒரு சேஞ்சு. அதெல்லாம் வந்து செல்ஃபோன் வந்தது அப்படின்லாம் சொல்லலை. அப்படியே போகிற போக்கிலேயே நமக்கு அப்படியே ஒன்று ஒன்றா இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்து நண்பன் அப்படின்னும் போது ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இறக்கும் பொழுது ஒரு இந்து நண்பன் வந்து அழும்பொழுது
நமக்கும் சேர்ந்து அழுக வந்துடுது. இந்த ஒரு கட்டத்தில் இல்லை, இதில் மாதிரி நிறைய எமோஷ்னல் சீன்ஸும் இருக்குது. ஒரு எமோஷ்னல் சீன்லேயும் நம்மளும் அழுதுடுறோம். இது வந்து நம்ம உண்மையாலுமே இது ஏதோ ஒரு சினிமா பார்க்குற ஃபீலிங் நமக்கு வரவே இல்லை. ஏதோ நம்ம வீடு, நம்ம பக்கத்து வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, நமக்கு ரொம்ப க்ளோஸானவங்க வீட்டில் ஏதோ நடக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது ஃபுல்லாகவே. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப நல்லா போச்சு. கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை பற்றி நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் ஆன் த ஹோல் படம் வந்து ரொம்ப கிறிஸ்பாக, ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. கஸ்தூரி ராஜா எஸ்பெஷலி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக நடிச்சிருந்தார். அப்புறம் ஈஷா எம் அவரும் நல்லா நடிச்சிருந்தார். மாளவிகா மனோஜ் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க. பர்வீன் அவங்க பேர் தெரியாது எனக்கு, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹோல் அந்த காஸ்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எல்லாருமே பர்ஃபெக்டாக பொருந்தினாங்க. அதே மாதிரி கேமரா வந்து மகேஷ் முத்துசாமி கேமரா. இது வந்து இந்த மாதிரி கதைகளுக்கு எங்கெல்லாம் நீங்கள் வெளியில் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தார். இந்த சேஞ்ச் ஓவர் எப்படி வந்திருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு சீனாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தார். ரொம்ப நமக்கு போர் அடிக்காமல் ரொம்ப நல்லா இருந்தது கேமரா. இது ஆர்ட்னு பார்த்தீங்கன்னா அப்புண்ணி சாஜன் சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப அவருமே இந்த டிரான்சிஷனுக்கு வந்து நமக்கு கண்ணை எதுவுமே உறுத்தலை, அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தார். அவருக்கு ரொம்ப சேலஞ்சிங் தான் இது. ஏன்னா அவர் பள்ளிவாசலுக்கு போனோம், வீடு வந்து 80s இருக்கிற வீடு, அப்புறம் இன்றைக்கி இருக்கிற வீடு, நடுவில் இருந்த வீடு, அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுறது, அது மாதிரி ஒரு வீடு, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். எடிட்டரும் விஎஸ் மதியவன் நல்லா பண்ணியிருந்தார். மியூசிக் பார்த்திங்கன்னா சிஎஸ் சாம் பண்ணியிருந்தார். இது ஒரு சேலஞ்சிங்கான படம் தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து அவங்க இஸ்லாமிய மியூசிக்கும் சேரணும், ப்ளஸ் ஒரு ஜென்ரல் மியூசிக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் இருந்தது. ஆக்சுவலாக நமக்கு உண்மையிலேயே மசூதியிலேருந்து பாட்டெல்லாம் ஓதுறது கேட்குறோமே தவிர எப்படி உண்மையாக எப்படி இருக்கும், உள்ள என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கூட எனக்கு இதை பார்த்து தான் தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிது எனக்கு. நான் உங்ககிட்ட ஒரே ரெக்வஸ்ட் தான், இது இவ்வளோ நம்ம எல்லாமே சொல்லுவோம், ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய படம் எடுத்த யாருமே சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்ல ஒரு காதல் கதை வர்றதில்லை இப்போல்லாம், ஒரே அடிதடியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். ரொம்ப அழகாக நேச்சுரலாக நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு ஃபீலில் ஒரு படம் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காரு மீரா கதிரவன். அவருக்கு வாழ்த்துக்கள். முதல்ல இந்த படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு நம்ம வந்து போய் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும், கட்டாயமாக பார்க்கணும். நீங்கள் இதை பார்க்கலன்னா நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு தான் அர்த்தம். அப்புறம் சீரியஸ்லி எல்லோரும் சொல்கிற மாதிரி ஓடிடியில் வந்த பிறகு ஐயோ இவ்வளோ நல்ல படமாக இருக்கே, எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு பேசக்கூடாது. இப்போவே போய் பார்க்கணும். ஹபீபி ஒண்டர்ஃபுல் ஃபில்ம். மீரா கதிரவனுக்கும் குழுவினருக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள். நன்றி, வணக்கம்.